ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். எதையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி மொத்தத்தையும் உடைத்த அப்பாவு. உள்ளே வெளியே நடந்தது என்ன? சட்டசபையில் தொடர்ந்து 3வது ஆண்டாக கவர்னர் உரையின் போது கலேபரம் வெடித்தது. கவர்னர் உரையை வாசிக்காமலேயே கவர்னர் ரவி சபையிலிருந்து புறப்பட்டுச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக அரசு தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக கவர்னர் குற்றம் சாட்டினார். அதே நேரம் எல்லா மரபுப்படிதான் நடந்தது என்று திமுகவினர் சொல்கின்றனர். சபையிலிருந்த அதிமுக பாஜ எம்எல்ஏக்கள் கவர்னர் உரையை முடக்க திமுக அரசு திட்டமிட்டு செயல்பட்டதாக குற்றம் சாட்டினர். முன்னதாக சபையில் என்ன நடந்தது என்பது பற்றி வெளியே தகவல் வெளியிடுவதற்கு அப்பாவு கட்டுப்பாடு விதித்திருந்தார். சபையில் பேசிய அவர், எம்எல்ஏக்களுக்கு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட கவர்னர் உரையின் ஆங்கிலம், தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டும் சபை குறிப்பில் இடம்பெறும், வேறு எதுவும் இடம்பெறாது. பத்திரிகைகள், ஊடகங்கள் அச்சிடப்பட்ட தமிழ், ஆங்கில உரையை தவிர வேறு எந்த செய்திகளையும் சட்டசபை சார்பில் நடந்ததாக அறிவிக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் அலுவல் ஆய்வுக் கூட்டம் முடிந்த பிறகு பேட்டியளித்த அப்பாவு உள்ளே என்ன நடந்தது என்பது பற்றி நீண்ட விளக்கம் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்திலும் கால் பதித்த HMPV வைரஸ், மாஸ்க் அணிய அரசு வலியுறுத்தல். சீனாவில் நுரையீரலை பாதிக்கும் HMPV வைரஸ் வேகமாக பரவுகிறது. ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு, மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளுடன் அச்சுறுத்தும் HMPV வைரஸ் இந்தியாவிலும் தனது கணக்கை துவங்கிவிட்டது. முதலில் பெங்களூருவில் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதியானது. அடுத்து குஜராத்தில் ஒரு குழந்தைக்கு உறுதி செய்யப்பட்டது. இப்போது சென்னையிலும் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. 2 குழந்தைகளும் டாக்டர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர். HMPV வைரஸ் தொற்று குறித்து தமிழக சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. HMPV வைரஸ் புதிய தொற்று அல்ல, 2001இல் கண்டறியப்பட்டது. வைரஸ் குறித்து அச்சப்பட தேவையில்லை. பொது இடங்களில் அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும். இருமல், தும்மல் வரும்போது வாய், மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அலுவலர்கள் நியமனம். தமிழகத்தில் ஊரகம், நகர்ப்புறம் என 2 வகையான உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளன. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களை தவிர்த்து மீதமுள்ள 27 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2019 டிசம்பரில் நடந்தது. சென்னையில் ஊரக உள்ளாட்சிகள் இல்லாததால் தேர்தல் நடக்கவில்லை. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதிகளாக பொறுப்பேற்றவர்களுக்கான பதவிக்காலம் முடிந்துவிட்டது. இதையடுத்து புதிதாக உருவான மயிலாடுதுறை மாவட்டத்துடன் சேர்த்து 28 மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மாவட்ட ஊராட்சிகளை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கூடுதல் இயக்குநர்கள் நிர்வகிக்க உள்ளனர். ஊராட்சி ஒன்றியங்களை ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர்களும் ஊராட்சிகளை வட்டார வளர்ச்சி அலுவலர்களும் நியமிக்க உள்ளனர். தற்போது வகிக்கும் பதவியுடன் கூடுதலாக இப்பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி, ஆணையர் பொன்னையா ஆகியோர் பிறப்பித்துள்ளனர். ஊராட்சி அலுவலகத்தின் ஒரு சாவி தலைவர் வசம் இருக்கும். தற்பொழுது பதவிக்காலம் முடிவிற்கு வந்துள்ளதால் உடனடியாக பூட்டை மாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. பதவி முடிந்த தலைவர்களுடன் நிர்வாகம் சம்பந்தமாக எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என ஊராட்சி செயலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் மார்ச் முதல் ரூபாய் 1000 உரிமைத் தொகை. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கடந்த 2023 செப்டம்பர் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு 1.66 கோடி பேர் விண்ணப்பித்தனர். அரசு விதித்த நிபந்தனைகள் அடிப்படையில் தேர்வான 1.15 கோடி பேரின் வங்கிக் கணக்குகளில் மாதம் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. இதனால் 1000 ரூபாய் கிடைக்காதவர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். அவர்களிடம் அரசுக்கு கடும் நிதி நெருக்கடி உள்ளது. அதனால் தான் அனைவருக்கும் உரிமைத் தொகையை வழங்க முடியவில்லை. விரைவில் நல்ல முடிவை அரசு அறிவிக்கும் என அமைச்சர்கள் கூறி வருகின்றனர். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கிறது. எனவே உரிமைத் தொகைக்கு விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் முதல்வர் ஸ்டாலினின் பிறந்த நாளான வரும் மார்ச் 1 முதல் 1000 ரூபாயை மாதந்தோறும் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலாம். 342% கூடுதல் செலவிட்ட அதிர்ச்சி. முதல்வர் வீடு பஞ்சாயத்து பூதாகரம். வெளியான திடுக் ரிப்போர்ட். டெல்லியில் முதல்வர் அதிஷி தலைமையில் ஆம் ஆத்மி ஆட்சி நடக்கிறது.
கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டதால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அவர் முதல்வராக இருந்தபோது டெல்லியின் கொடிமரச் சாலையில் உள்ள முதல்வருக்கான அரசு இல்லம் புனரமைக்கப்பட்டது. பல கோடி ரூபாய் செலவில் புதுப்பிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் டெல்லி சட்டசபைக்கு விரைவில் தேர்தல் நடக்க உள்ளது. இதற்கிடையே டெல்லி முதல்வர் வீடு புனரமைப்பில் பல மோசடிகள் நடந்துள்ளதாக சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த அறிக்கை இன்னும் சட்டசபையில் தாக்கல் செய்யப்படவில்லை. ஆனால் அதன் விவரங்கள் இப்போது வெளியாகியுள்ளன. அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: முதல்வரின் இல்லத்தில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக டெல்லி அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் 2020 மார்ச் 17 ஒரு திட்டத்தை தாக்கல் செய்தார். அதில் கீழ்தளத்தில் உள்ள வீட்டை புனரமைப்பதுடன் கூடுதலாக ஒரு தளம் கட்ட பரிந்துரைக்கப்பட்டது. இதற்கிடையே 2020 ஜூலை 27 பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் ஏற்கனவே உள்ள வீட்டை இடித்து புதிதாக வீடு கட்டலாம் என்று கூறியுள்ளார். அதற்கு அடுத்த நாளே இந்த திட்டத்துக்கு அமைச்சர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. உடனடியாக வீடு கட்டுவது தொடர்பாக ஆலோசனை வழங்க ஆலோசகர் நியமிக்கப்பட்டுள்ளார். எவ்வித நடைமுறைகளையும் பின்பற்றாமல் அனைத்தும் வேக வேகமாக நடந்துள்ளன. முதல்வரின் வீட்டை புனரமைப்பது தொடர்பாக முதலில் ஒரு மதிப்பீடு தயார் செய்யப்பட்டது. ஆனால் அதுவே 4 முறை மாற்றப்பட்டுள்ளது. இதிலிருந்து என்ன செய்ய போகிறோம் என்ற தெளிவில்லாமல் நினைத்த நேரத்தில் ஒவ்வொரு மாறுதல்களாக செய்துள்ளனர். இதை தவிர முதலில் தாக்கல் செய்ய திட்ட மதிப்பீட்டில் இல்லாத பல பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கு முறையான ஒப்புதல் பெறவில்லை. இந்த வகையில் 7,61,00,000 ரூபாய்க்கு முதலில் திட்டமிட்டு 33,66,00,000 ரூபாய்க்கு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இது திட்ட மதிப்பீட்டை விட 342% அதிகமாகும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பாஜக, ஆம் ஆத்மி இடையே இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் அரசியல் மோதல் நடந்து வரும் நிலையில் இந்த தகவல் ஆம் ஆத்மிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. முதல் நாளே நீண்ட அட்வைஸ். பாலகிருஷ்ணனை பின்பற்றும் சிபிஎம் புதிய மாநில செயலர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாட்டில் புதிய மாநில செயலராக மத்திய குழு உறுப்பினரான சண்முகம் தேர்வானார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஒருவர் 3 முறை மாநில செயலாளர் பதவி வகிக்கலாம் என்ற விதி உள்ளது. பாலகிருஷ்ணன் 2 முறைதான் மாநில செயலாளர் பதவி வகித்துள்ள போதும் அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்படவில்லை. கூட்டணி கட்சியான திமுகவை பாலகிருஷ்ணன் சமீப காலமாக தொடர்ந்து விமர்சித்து வந்த நிலையில் அவர் அதிரடியாக மாற்றப்பட்டார். இந்நிலையில் புதிய மாநில செயலாளர் சண்முகமும் தமிழக அரசுக்கு கோரிக்கை என்ற பெயரில் சில விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களையும் அதன் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்து கவர்னர் உரையில் குறிப்பிட்டுள்ளது. ஆளும் அரசு பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தாலும் நிறைவேற்றப்படாத பல முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு மக்களிடம் உள்ளது. குறிப்பாக சொத்து வரி, மின்கட்டண உயர்வால் ஏழை எளிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோர்ட் தீர்ப்புகளை காரணம் காட்டி வீடுகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிராக மக்கள் போராடுகின்றனர். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து, மின்சார ஊழியர்கள், ஒப்பந்த ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். இந்த அறிவிப்புகள் எதுவும் கவர்னர் உரையில் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பதவி விலகினார் கனடா பிரதமர். கடைசி நேரம் சொன்ன வார்த்தை. சர்வதேச அரங்கில் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்நாட்டிலும் பிரச்சினைகளை சந்தித்து வருகிறார். ட்ரூடோ பதவி விலக வேண்டுமென்று அவரது சொந்த கட்சியான லிபரல் கட்சி எம்பிக்களை போர்க்கொடி தூக்கினர். இவர் மீண்டும் கனடா தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். ட்ரூடோவை கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு வேறு ஒருவரை நியமிப்பது குறித்தும் ஆலோசித்து வந்தனர். ட்ரூடோ அரசுக்கு ஆதரவு கொடுத்து வந்த என்டிபி கட்சியும் ஆதரவை விலக்கிக் கொண்டது. அடுத்த பார்லிமென்ட் கூட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அழைப்பு விடுத்தது. உள்நாடு மற்றும் சர்வதேச பிரச்சினைகளை அவர் திறமையில்லாமல் கையாளும் விதத்தை சுட்டிக்காட்டி அவர் பதவி விலக வேண்டுமென்ற நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார். இந்த நிலையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ லிபரல் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். கட்சித் தலைவர் பதவியுடன் பிரதமர் பதவியையும் ராஜினாமா செய்வதாக கூறிய அவர் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்படும் வரை தானே பதவியில் நீடிப்பதாகவும் அறிவித்தார். 2015 பிரதமரானது முதலே கனடாவுக்காகவும் கனடிய மக்களுக்காகவும் பாடுபட்டு வந்துள்ளேன். நடுத்தர மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்துள்ளேன். வட அமெரிக்க கண்டத்தில் தடையில்லா வர்த்தகம் நீடிக்க உழைத்தேன் என்றார்.
குடும்பத்துடன் நடத்திய நீண்ட ஆலோசனைக்கு பிறகு பதவி விலகும் முடிவுக்கு வந்தேன். எனக்கு அடுத்ததாக தலைமை வகிக்கும் நபரை கட்சி தேர்வு செய்ததை தொடர்ந்து இந்த முடிவை எடுத்துள்ளேன். வரும் தேர்தலில் சிறந்த ஒருவரை பிரதமராக கனடா தேர்வு செய்யும் என்று ட்ரூடோ கூறியுள்ளார். 53 வயதாகும் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவில் நீண்ட காலமாக பிரதமர் பொறுப்பில் இருந்தவர் என்ற பெயரை பெற்றுள்ளார். வரும் 8ஆம் தேதி கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் கூடுகிறது. இந்த கூட்டத்தில் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்பட உள்ளார்.